அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு ஹெச் ராஜா அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியே, உங்களை தொடர்ந்து கவனிக்கிறப்ப புயல் மாதிரி வீசுவீங்க. இப்போ சமீப நாட்களாக ஒரு தென்றல் மாதிரி அமைதியாக இருக்கிறீங்களே, என்ன காரணம்? ஆமாம், எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலை. நான் எப்பவும் மாதிரி தான் இருக்கேன். இல்லை, புதிய பொறுப்பு கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, இடையில எனக்கு பைபாஸ் ஆச்சு. உங்களுக்கு சாப்பிட்டா தெரியலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. புதிய பொறுப்பு, இதனுடைய பணிகள் என்ன? பலருக்குமே ஒரு குழப்பம் இருந்தது. ஒன்றும் இல்லை சார், ஆர்டினரியாக இப்போ பிரசிடென்ட் இருந்தால் கட்சி எப்படி நடத்துவாரோ அந்த மாதிரி தான். அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. இப்போ விசேஷமாக உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் நடக்கிறதுனால அதில் கவனம் செலுத்துகிறோம். பப்ளிக் ப்ரோக்ராம்களுக்கு இப்போ வேண்டான்னு ஆல் ஓவர் இந்தியா முடிவு பண்ணியிருக்கு. ஓகே. பலருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிகைகள்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், திரு ஹெச் ராஜா அவர்களே தலைமையில் தொடர்வார் அப்படின்ற மாதிரியும், திரு அண்ணாமலை மீது ஒரு அதிருப்தி இருக்குன்ற மாதிரிலாம் செய்வாங்க. பாருங்களேன், கடந்த 35 ஆண்டுகளாக மாவட்ட தலைவர், அதுக்கு மேற்பட்ட பொறுப்பில் இன்னி வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கேன். எனக்கு எப்போதுமே கட்சியில் பொறுப்புங்கிறதே வேலை செய்ய வாய்ப்பு, அப்படிதான் பார்ப்பீங்க. அவ்வளவுதான். அதனால் இப்போ இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இதை நம்ம செஞ்சுன்றோம். இப்படி இதுக்கு முன்பு ஒரு முன்னுதாரணம் இருக்கா? ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கூட முதல்ல இந்த மாதிரி குழு போடுவோன்னு சொல்லலை. இது என்னங்க, நான் அங்கே இருந்தால் கூட ஓவர் த ஃபோன் நான் எல்லாமே டீல் பண்ணுவேன்னு. ஆனால் திடீரென்று இந்த குழு அமைக்கப்பட்டது. அப்படி இல்லை, காரணம் இது ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ். இந்த 3 மாதம் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்ப்பு, பிஜேபியினுடைய விதிகள் படி 6 ஆண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவர்லேருந்து எல்லாரும் உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கணும். அதுக்கப்புறம் கிளை தேர்தல், ஒன்றிய தேர்தல், மாவட்ட தேர்தல், இப்படி இது அமைப்பினுடைய தேர்தலுக்கான தயாரிப்பு காலம். அதனால் இந்த காலத்தில் தினந்தோறும் நம்ம இங்கே முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்காக போட்டிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜக அதனுடைய வளர்ச்சி குறித்தெல்லாம் உன்னிப்பாக பார்க்கப்பட்டது. இந்த முடிவு உங்களுக்கு திருப்தியை தருதா? அந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்தது இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு ஒரு 5 தொகுதிகளாவது வரும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ தொகுதிகளாக மாறலை, ஆனால் வாக்கு சதவீதம் நல்லா இருக்குது. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்கும் மாற்று இடம்ங்கிறதே ஒரு 20% மேலே மக்களிடம் அவங்க மனதில் இதுக்கு இடம் இருக்குது. அதை பிரதானமாக அந்த இடத்தை நிரப்புவது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதன் மீது நாம் அடுத்து கட்டணங்கள் எழுப்ப பண்ணணும். இப்படி பிரிஞ்சிருந்தது திமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருந்தது. ஒருவேளை அதிமுகவுடனான கூட்டணி இருந்திருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. அதாவது நான் கூட்டணியை பற்றி இன்னி வரைக்கும் பேசுனதில்லை, அது விஜயன் அவர்களுக்கே தெரியும். ஏன்னா கூட்டணி முடிவுங்கிறது நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டோட முடிவு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதற்கு காரணம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருந்தது அப்படிங்கிறது ஒரு யதார்த்த கள சூழ்நிலை, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு பார்ட்டிக்குன்னு ஒரு இலக்கு. ஆமாம், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி வரணும்னா நாம் ஒரு கட்சியோடு ஏதோ ஒரு கட்சி, நம்ம எதுன்னே சொல்லலை, ஏன்னா 2 திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி இருந்திருக்கும். அதனால் நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய அரசாங்கத்தின் சாதனைகள், நம்முடைய சித்தாந்தம், இதை சொல்லி கட்சியை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட டெம்பரரியாக அதுக்கு நம்ம எதிர்பார்த்த டிவிடெண்ட்ஸ் கிடைக்காம இருந்தாலும் அது லாங் ரனில் கட்சிக்கு, சித்தாந்தத்திற்கு, தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையின் மாற்றத்திற்கு நம்மளால் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க முடியும். அது நடந்துட்டுருக்கு. மாற்றம் அப்படின்னு வந்த பலருமே இந்த 17, 18, 20 இந்த % ஒரு அணியாக இதற்கு முன்பும் வாங்கியிருக்கிறப்ப மீண்டும் அதிமுக உறுதியாக இருக்குது, பாஜகவோட இல்லைன்னு. பாஜகவுலையும் உறுதியாக அதிமுகவோட இல்லை அப்படின்னா மீண்டும் பிரிஞ்சு தான் நிற்க போகிறீங்கன்னா 26 அது திமுகவுக்கு சாதமாக இருக்கா? இல்லை, நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஏடிஎம்கேயோட இந்த மாதிரியான கண்டினியூடு இது, ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட இப்போது 2016 தேர்தலுக்கு அப்புறமே அதிமுக வெற்றி பெறலை எதுலேயும் பெருசாக. ஸோ மக்கள் முடிவெடுக்கலாம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு எப்போவுமே நான் டிஎம்கே சென்ட்ரிங்னு கூட சொல்ல மாட்டேன், கருணாநிதி சென்ட்ரிக். ஒன்று அவருடைய ஆதரவாளர்கள், இல்லை அவருக்கு எதிர்ப்பாளர்கள், இப்படியாகவே இருந்திருக்கு. அப்போது இந்த டிஎம்கேக்கு இன்றைக்கி அவர் களத்தில் இல்லை, அதனால் நம்ம திமுகன்னு எடுத்துப்போம்.
திமுக எதிர்ப்பு ம். வாக்குகள், திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்களுக்கு நாம ஏன் சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டியாகவும் இருக்குது, அதனால் நாம ஏன் பிஜேபியை முழுசாக ஆதரிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அதிமுக ஆதரவு வாக்காளர்கள் மத்தியிலையும் வரலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நான் எதிர்பார்க்கிறேன். அதிமுகவை நீங்கள் பல கட்டங்களில் ஒரு நேச சக்தியாக தான் வச்சு நீங்கள் எப்போதுமே பேசுவீங்க. தொடக்க கால கடுமையான விமர்சனம் வைக்க மாட்டீங்க. ஜெயலலிதா காலத்தில் கூட வந்து கடுமையான விமர்சனன்றப்ப இப்போ உங்கள் பார்வையில் பாஜக வளருது, அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு வங்கி இழக்குதா? வாக்கு வங்கி இழக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, இதனால் அதிமுக ஆதரவு வாக்காளர்கள், நான் கட்சியினுடைய நிர்வாகி தலைவர்கள் பற்றி பேசலை, அதிமுக ஆதரவு வாக்காளர்கள் மனநிலையில் ப்ரோ பிஜேபி மைண்ட் செட் உருவாகி கொண்டிருப்பது நமக்கு களத்தில் தெரியுது. அப்போ திரு எடப்பாடி அவர்களினுடைய இந்த முடிவு இருக்குல்ல, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்ற முடிவு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குன்றது தான் உங்களோட அப்சர்வேஷன்? கட்சிக்குள்ளேயே கொடுத்துருக்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது. கட்சிக்குள்ளேயே இருக்குன்றீங்களா? அவங்களுக்குள்ள பேச்சுக்கள் வருவது நமக்கு தகவல் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளேயே நம்ம வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னாலே. எஸ்பி வேலுமணி நேரடியாக வெளிப்படையாக சொன்னார். அது வந்து அப்போது தலைவர்கள் கீழே இருக்கிற அவர்களுடைய ஆதரவு வாக்காளர்களோட மனநிலையை பிரதிபலிப்பதாக கூட நாம் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ மாற்றங்கள் மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கு. ஏன்னா இல்லை, நான் சொல்லுவது அணியாவும் நீங்கள் கூட்டணியை பற்றி கமிட்டே ஒரு நாளும் பண்ண மாட்டேங்க, இருந்தாலும் ஒரு கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை ரூல்ட் அவுட் பண்ண இல்லை. நான் கூட்டணி பற்றி சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை ஐ எம் டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி. இதுவரை கூட்டணி முடிவுகள் கூட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவுன்னு இல்லை, ஆல் இண்டியா முடிவு எடுத்தாங்க, சொன்னாங்க, இதை செய்ய நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கும். ஆல் இண்டியா முடிவு தான் அதிமுகவுடன் வேண்டாம் எப்பவுமே அதாவது நம்ம கருத்தை ஆல் இண்டியாவுக்கு சொல்கிறோம். இறுதி முடிவு யார் எடுக்கிறாங்க? நேஷனல் பார்ட்டி தான் எடுக்கணும். கட்டாயம் வெற்றின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தப்போ நம்ம இப்படி பிளவுபட்டு நிற்பது சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அப்படி யோசிக்கலையா? பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறதுனால இப்படி கூட நினைக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆல் இண்டியாவில் ஆட்சிக்கு மீண்டும் வருதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கிறத தமிழ்நாட்டில் இங்கே வலுப்படுத்துறதுக்கான முயற்சியாக இதை எடுத்துக்கலாம்னு நம்ம முடிவெடுக்கலாம் இல்லையா? பாஜக வளர்க்குறது. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதை மையப்படுத்தி வரும்பொழுது அதுக்கு தமிழ்நாட்டினுடைய முடிவுகள் அதை மாற்ற போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமே, தப்பு இல்லையே, பார்க்கலாம் அப்படின்றது. ஆனால் அதிமுகவிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது வந்து, எங்களுக்கு பாஜக பெரிய தலைவர்கள், டெல்லி தலைவர்கள்லாம் அவர் விமர்சிக்கவே இல்லை. அவர் திரு அண்ணாமலையை மனதில் வைத்து சொல்கிறார், எங்களுக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம், எங்களை எல்லாம் வம்புக்கு வந்து விமர்சித்தாங்க, எங்கள் மூத்த தலைவர்களை விமர்சித்தாங்கன்றப்ப அதிமுகவுக்கு இஷ்யூ திரு அண்ணாமலைன்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதாவது ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம், அதுக்கு நாம் வந்து அட்யூசிங் ரீசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இதை விட மோசமாக அதிமுக விமர்சித்த கட்சிகள் அதிமுக கூட்டணியில் போனது இல்லையா? போயிருக்காங்க. அதனால் அதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ 26 அப்படின்றது அதிமுக சொல்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ 19 வந்து பெரிய வீழ்ச்சி இருந்தது, எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து நாங்கள் தோற்றோம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்துகிற போது எங்களுக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு, பெரிய அளவு வெற்றி பெற்றோம். 26 திரும்ப நாங்கள் தான், பாஜகவுக்கு அங்கே வேலையே இல்லை. இங்கே இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் ஒருத்தர்னு சொல்லக்கூடிய ஜெயக்குமாருடைய மகனே பொறுப்பு தொகை இழந்தார். அந்த அளவுக்கு மக்கள் அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்போங்கிற நினைக்கிறேன். ஏன்னா 12 சீட்டில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி செகண்ட் பிளேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 தொகுதியில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அதனால் இது தொடரும், தேர் டவுன் ஸ்லைடு வுட் கண்டினியூ அப்படிங்கிறது தான் என் கணிப்பு. இன்னுமே ஃபர்தராக பாதிக்கும். இப்போது புதிய அணி நாங்கள் அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். இப்போ விசிகாவில் ஏதேனும் ஒரு சலனம்னாலும் ஜெயக்குமார் சொல்கிறது எங்கள் அணிக்கு நாங்கள் சொன்னது நடக்கும், மெகா கூட்டணி அப்படின்றப்ப அது திமுக அதிமுக மெகா கூட்டணி அப்படி இருக்காது. இது ஏதோ பஞ்சதந்திர கதை மாதிரியாக பழம் விழுன்னு நினச்சிட்டு நிறைய எதிர்பார்த்த மாதிரியாக அவர்களுக்கு ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏனென்றால் இவங்க வந்து எங்கள் பக்கம் வந்துடுவாங்கன்னு பேசுகிறதுக்குள்ளே இங்கே உள்ளே கூப்பிட்டு என்ன மிரட்டினாரோ அல்லது என்ன சொன்னாரோ எப்படி கன்வின்ஸ் பண்ணாரோ தெரியலை. இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கிற மாநாடு என்ன மாநாடு?
மது ஒழிப்பு மாநாடு. அப்படியா? மது உற்பத்தியாளர்கள், மது விநியோகஸ்தர்கள், மது பிரியர்கள் மாநாடாக தெரியுது. ஏன் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடத்துறது இல்லை, டிஎம்கே இஸ் பார்ட்டிசிபேட்டிங். கொஞ்சம் கூட ஈல்டு பண்ணாத ஒரு கட்சி. காரணம் என்னென்னா, இவர் உள்ளே போகிறத புலியாட்டம் போயிட்டு வெளில வரத்த பூனை ஆட்டம் வந்த மாதிரி தானே அன்றைக்கி இருக்குது. அதாவது இதில் திமுக பிரதிநிதிகள் கலந்துப்பாங்களாம். தென் எட்டனதர் அவர்களோட கூட்டணி கட்சி மாநாடா, ஒரு இஷ்யூக்கான மாநாடா இல்லை. எப்போ டிஎம்கே எங்களுடைய பிரதிநிதி கலந்துப்பாங்கன்னு சொன்னாங்களோ இட் லூசஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ப்ரொஹிபிஷனுக்கான மாநாடு இல்லை. ஏன்னா சார், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சாராயம் உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு வித்துன்னு இருக்காங்களா இல்லையா? அது ஒரு விமர்சனம் இருக்காங்க. சரி, அவங்கள கூட்டின்னு வந்து நீங்கள் மேடையில் உட்காந்து வச்சு மது ஒழிப்பு மாநாடா? இல்லை, அவங்க என்ன, இஸ் இட் நாட் ஃபார்சிக்கல்? இல்லை, அந்த கோரிக்கையே உங்களுக்கு தான் வைக்க போகிறாங்க. மத்திய அரசுக்கு தேசிய அளவில் கொண்டு வந்து பாருங்க, மது என்ன சப்ஜெக்ட், எதில் இருக்குது? ஸ்டேட் சப்ஜெக்டில். ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட் அதை கேட்கறதுக்கு வீரம் இல்லை, என்னவோ நீங்கள் சென்டர் கேட்டுருப்பீங்களா? இல்லை, யாரை ஏமாத்துற? இல்லை, தேசிய அளவில் கொண்டு வந்தா தானே. இப்போ பிஜேபி ஆட்சி நடக்கிற குஜராத்லேயோ அல்லது என்டிஏ ஆட்சி நடக்கிற பீகார்லேயோ இல்லை அவங்க உங்களையெல்லாம் கேட்கல, இல்லை நாடு முழுக்க கொண்டு வந்தா தான் சொல்லலை, இல்லை கொண்டு வாங்கங்கிற. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அங்கே கள்ளச்சாராயம் பெருசாக இருக்குன்றாங்க, கள்ளச்சாராய சாவுகள் இருக்குன்றாங்க. சரிங்க, கள்ளச்சாராய சாவு இருக்கோ இல்லையோ. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, மத்திய விவசாயத்துறை அமைச்சர், முன்னாள் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், 18 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் திரு சிவராஜ் சிங் சௌஹான். இங்கே தமிழ்நாட்டில் சாராய வருமானம் 48,700 கோடின்னொடனே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக பாப்புலேஷன் இருக்கிற மத்திய பிரதேஷ், அங்கே இதன் மூலமாக வர்ற லிக்கர் எக்ஸைஸ் மூலமாக வர்ற வருமானம் 13,000 கோடி. அப்போ நீங்கள் தமிழ்னு டெய்லி அதிகமான தமிழர்கள் குடிகாரனாகணும்னு இதுக்கு ஒரு இலக்கு வைக்கிறது, அதை அச்சீவ் பண்ணலைன்னா அந்த கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்புறது, இந்த மாதிரியாக ஒரு குடியை மையமாக வச்சு ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்கு. அதை கொண்டு வந்து மேடையில் உட்காந்து வச்சுட்டு மது எதிர்ப்பு மாநாடா? இல்லை, எங்கள் கொள்கையும் அதுதான்றாங்க. மது யார் கொள்கை? திமுக கொள்கையும். நான் பிளைனாக இருக்க விரும்புகிறேன் சார். 1971 ஆகஸ்ட் 30 மது விலக்கை ரத்து பண்ணி தமிழனை குடிக்க செய்தது கருணாநிதி அவர்கள் தான். ஆனால் அதுக்கு பிறகு இன்னொரு சரித்திரம் இருக்குல்ல, அவர் 2 வருடத்துல மூடிட்டார்ல, சொன்ன மாதிரி மூடிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்தது யார்? மதுனா என்னன்னே ஒரு தலைமுறை தெரியாமல் வாழ்ந்த சமுதாயத்தை கெடுத்தவர் யார்? ஒரு தலைமுறை மதுனா என்னன்னு தெரியாது வளர்ந்துருக்கு, அதை கெடுக்க வேண்டாம். லாஸ்ட் வீக்கு சென்னை உட்பட 6 கொலை ஒரு நாளில் இல்லாமல் இப்போ மதுவை தாண்டி போதை போயிருக்கு. அதை மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னை மாதிரி பிள்ளைங்கனா பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறார், டாஸ்மாக் சாராயத்தில் போதை இல்லை, அதனால் சந்துக்கடை சாராயத்தை மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நான் இதை வெறும் மது ஒழிப்பு இல்லை மது விலக்கு அந்த இதில் மாத்திரம் ப்ரொஹிபிஷன் அல்லது இது மது ஒழிப்பு அதை பற்றி மாத்திரம் பேசலை. முழு தமிழ் அடுத்த தலைமுறை முழுசாக நாசமாக போயிடும். தமிழ் தலைமுறை இவங்கெல்லாம் என்ன தமிழனுக்காக இருக்கிற கட்சி கேட்குறாங்க. இதை யோசிங்க. இப்போ திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது கற்பூரம் இருக்குது, நாலாபுறமும் நெருப்பு சுற்றி இருக்கிறப்ப கற்பூரம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? எப்படி குஜராத் பாதுகாப்பாக இருக்குது? எப்படி இப்போ கள்ளச்சாராயம் குஜராத் கள்ளச்சாராய சாவு உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கா? இல்லை, நம்ம பேப்பரில் எப்போயாவது வருது. அதை ஒரு காரணமாக வச்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த காசோடு பேசுனதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு ஒரு தேசிய கொள்கை மது இல்லை அப்படின்ற ஒரு கொள்கை எடுத்து இப்போ போதைப் பொருள் அப்படின்னு பேசுகிறீங்க. அதானி துறைமுகத்தில் குஜராத்தில் கைப்பற்றப்பட்ட துறைமுகம் அவரோட இதெல்லாம் பேச மாட்டாங்க. இல்லை, துறைமுகம் அதானி கட்டினதுன்னு சொன்னால் அதில் வர்றது அதானி வியாபாரம் பண்ணுறாரா? என்ன பேச்சு இது? இது ராகுல் காந்தி மாதிரியா அர்த்தமற்ற பேச்சுக்கு ஒரு உதாரணம். இல்லை, இப்போ போதைனால குஜராத்தை காமிக்கிறாங்களே, குஜராத் துறைமுகம் கைப்பற்றப்படுது. காரணம் என்ன? அங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைங்க, தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை கூட என்ஐஏ வந்தால் தான் எடுக்க முடியும். தமிழ்நாடு போலீஸ் டோட்டலி இன்இஃபெக்டிவ். அது ப்ரொஹிபிஷன் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் அல்லது டெரரிஸ்ட் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும். இப்போ நேற்றுக்கு சிவகங்கையில் 3 கொலை. இங்கே எல்லா கொலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மதுவோட போதையோட இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ மதுங்கிறதுக்கு மேலே தாண்டி
அது கஞ்சாக்கு மேலே கெட்டமின் இப்படி மாறி போய் மிக மிக அதிகமாக ராட்சச போதை வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு தமிழ் சமுதாயமே கட்டுன்னு அதை இந்திய இவங்கெல்லாம் தமிழ் இனத்துக்காக இருக்கிற ஒரு கட்சி இருக்கிறதுக்கான தலைவர்கள்னு நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்க தமிழ் இனத்தை அழிக்கிற ஒரு சக்தி உண்டுன்னா அது இன்னைக்கு ஆளுங்கட்சி. ஒரு தேசிய பிரச்சனையை நீங்க தமிழ்நாடு திமுகன்னு சுருக்குறீங்களா? ஏன் இது இப்போ போதைன்றது இந்திய தேசிய அளவில் இருக்கு. உங்க கடமையை நீங்க செய்றீங்களா? ஏன்னா குஜராத் செஞ்சிருக்கு, பீகார் செஞ்சிருக்கு, செய்யுங்க. இல்லை இந்த கோரிக்கையை நீங்க இந்த பணத்தை வச்சு தான் நான் வந்து இலவசங்கள் கொடுப்பேன் அல்லது மாத இது பெண்களுக்கு இது கொடுப்பேன், அதுக்கு எனக்கு இந்த சாராய வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்சியாக போச்சு. அதாவது இவங்களுக்கு லாங் விஷனோ அடுத்த தலைமுறை பற்றிய கவலையோ இல்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு தலைமையில் இருக்குது தமிழ்நாட்டில். இது வருந்தத்தக்க. இல்லை இப்போ அதுதான் அது ஒரு தொடக்க புள்ளியா வீசிக்க ஒரு மது ஒழிப்பு மாநாடு, அதில் திமுக கூப்பிட்டுருக்க கூடாது. ஏதோ பேரம் நடந்திருக்கு. என்ன பேரம்? யாரு கண்டா? கதவை சாத்தின்னு பேசினதில் என்ன தெரியும்? மிரட்டப்பட்டாரா இல்லை பேரத்துக்கு படிஞ்சாரா சொல்ல முடியல. உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. உள்நோக்கம் நான் ஏன் கற்பிக்கணும்? இது வெளிப்படையாக தெரிகிற விஷயம். விடுதலை சிறுத்தைகள் ஒன்று பேரத்தில் சீட்டில் படிஞ்சிருக்கணும், இல்லை மிரண்டு போயிருக்கணும். இந்த ரெண்டு தவிர வேறு காரணமே இல்லை. எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க? நீங்கள் முதல்ல அதிமுக கூப்பிடுறீங்க, நீங்கள் இப்போ எங்கள் அப்பீல் தான், இஷ்டம்னா வா. எல்லாருக்கும் பொது, யாருக்கும் தனிப்பட்ட அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை பெரிய சக்தியா என்ன? நீங்கள் வந்து அப்பீல் விடுவீங்க, விட்ட உடனே எல்லார் கட்சியும் ஏடிஎம்கேலேருந்து எல்லா கட்சியும் வந்து உங்கள் பின்னாடி நிற்பாங்கன்னு. உங்களை அழைக்காதது வருத்தம் இருக்கா? என்னையே அழைக்கணும், குடிக்காதவனு கூப்பிட வேண்டான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஐஎம் டீ டோட்டல். இல்லை உங்களைன்றது தனிப்பட்டு சொல்லலை, பாஜகவை அழைக்காதது அப்படின்றது கேட்குறேன். எங்களை அழைக்க வேண்டிய தேவையில்லை. திருமாவளவன் இல்லை என்னைக்காவது திருமாவளவன் கட்சியோட நம்ம இணைஞ்சு போகணும், ட்ராவல் பண்ணணும்னு பேசியிருப்பேனா? இல்லை. அவரோட கோரிக்கை நியாயமாக இருந்தால் சரி சொல்லியிருப்பேன். அவர் வந்து அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு நான் நியாயமானதுமே நான் ஆதரித்து நான் பேசியிருக்கேன். அது சொல்லுவேன். அதுக்காக நம்ம இது விசிகாவோட சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். அவர் மற்ற சமுதாயங்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. இவர் ஒன்றும் பட்டியல் சமுதாயத்தினருக்கெல்லாம் ஒரு லீடர், அப்படி மேஷையா ஆஃப் தலித் கம்யூனிட்டி அப்படியும் கிடையாது. ஏன்னா அருந்ததியர் மக்களுக்கு கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருக்கிறதே கொடுத்த உள் ஒதுக்கீட்டை எதிர்த்தார். ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம் வேண்டியிருக்கு? பெரிய பாதிப்பு, கிருமி லேயர்ன்ற பாதிப்பு, இடஒதுக்கீடுக்கே பிரச்சனை வரப்போகுதுன்னு. உள் ஒதுக்கீடை பற்றி பேசினா கிருமி லேயருக்கு போகிறீங்களே நீங்கள். அவர் சொன்னார் இதில் இருக்கிற ஆபத்துகள் என்னென்ன அப்படின்னு பட்டியல். அவருக்கு இவர் வந்து முழு பட்டியல் சமுதாயத்துக்கும் நான் தலைவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினச்சார். அவரே வாய் தவறி இதை எதிர்த்து அதை வந்து நான் வந்து தலித் சமுதாயத்தினருக்கு தலைவர் இல்லை அப்படின்னு அகைன் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். இல்லை நீங்கள் விசிக நேரோ காஸ்டிஸ்ட் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட், அவ்வளோதான். சரி, ஒரு பார்வை வைக்கிறீங்க. நீங்கள் சொன்னது விசிக அவர் ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தின் பிரதிநிதி போல பேசுகிறார், ஆனால் அப்படி இல்லைன்னு ஒரு பார்வை. இல்லை, நான் சொல்கிறேன் தேவேந்திர உள்ள வேளாளர் பெருமக்கள் அவங்க பட்டியல் வெளியேற்றமே பேசுகிறாங்க. என்ன எந்த விதத்திலாவது ஒரு பெரிய பட்டியல் சமுதாயத்தில் இப்போ லார்ஜர் கம்யூனிட்டி, ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவங்க உங்களை ஏற்றுக்கலையே. இவர் வந்து பட்டியல் சமுதாயத்தினருக்கும் தலைவர் இல்லை சார். இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் முக்கியத்துவம் கொடுக்கறது விசிகா தான். விசிகா தாங்க கூட்டணிக்கு வந்துடணுன்றது. நான் 3000 ஓட்டில் தோற்று போகிறத 3500 ஓட்டில் 500 ஓட்டில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாருக்காவது ஆதரவு இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் அப்போ கூட இந்த கோயிலேஷன் பாலிட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 1/3 ஆஃப் தி பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த் இருந்தப்போ கூட கூட்டணி நடத்திருக்கோம் 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி. அதனால எங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனால அதுக்காக பேன் தமிழ்நாடு லீடர்னோ பேன் தமிழ்நாடு ஆர்கனைசேஷன் பொது தலைவர் நிச்சயமாக பொதுவான தலைவராக இன்றைக்கு அறிய இல்லை. அவர் வந்து பொதுஜன விரோதி, கடுமையான சொல்ல இல்லை, வெகுஜன விரோதி. இன்னைக்கு வந்து அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிற மாநாடு மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், மது பிரியர்கள். ஏன்னா திரு முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்கார் குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்னு சொல்லணும் அப்படின்னு. அதனால் மது பிரியர்கள் மாநாடு தான் அது இருக்குது இன்னைக்கு. ஆனால் ஒரு செய்தியை இதை கடந்து ஒரு செய்தியை இது உறுதிப்படுத்தி இருக்கு. திமுக கூட்டணி உறுதியாக இருக்கும், வலுவாக இருக்கும். அதை தான் நீங்கள் 26 பிரிந்திருந்து எதிர்கொள்ள வேண்டும். அது அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கு. 20-22 மாதங்கள் அரசியலில் ரொம்ப அதிகம்.
இட்ஸ் a லாங் பீரியட். ம். நீங்களும் நானும் வெயிட் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். என்ன வேணால் நடக்கலாம். லெட்டஸ் வெயிட். டிஎம்கே விசிகா மட்டும்தான் இப்போ பேசுகிறேன்னா, அதுக்குள்ளே ஒரு ட்ரூஸ் வந்திருக்குன்னு விஜய்னு சொல்கிறார், ராஜா வெயிட் அண்ட் சீன்னு சொல்கிறார். அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். கலைஞர் நாணய வெளியீட்டு விழா நடந்ததை வந்து பலருமே புருவம் உயர்த்தி பார்த்தாங்க. அதுவும் பாஜக தலைவர் இப்போ ராஜ்நாத் சிங் வந்து வானலாவ புகழ்ந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதிமுக எங்கள் கூட்டணியில் இருக்குது, அல்லது அதிமுகவோடு நேசமாக பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். மாண்புமிகு பிரதமர் மோடி வந்து பார்த்தார். அப்போ என்ன சொன்னார், நீங்கள் டெல்லிக்கு கூட வந்துருங்கன்னு கூப்பிட்டு, என் வீட்டுக்கு வந்து தங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் கூப்பிட்டார். அப்போ வந்து திமுகவோட கூட்டணி இல்லை, புருவம் உயர்த்தவெல்லாம் தேவையில்லை. அதுக்கடுத்து கலைஞருடைய மறைவு, அதுக்கும் நேரம் வந்தார். பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவருக்கு அங்கே தீர்மானம் போடுறது ரொம்ப ரேர். இப்போ லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களுக்கு அவர் போட்டியே போட்டதில் அவருக்கு தீர்மானம் போட்டோம். அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு தீர்மானம் போடப்பட்டது. இதெல்லாம் அதிமுக நேச கட்சியாக இருக்கிறதையே. அப்போது உயர்த்தாத புருவங்கள், உயராத புருவங்கள் இப்போ ஏன் உயரணுங்கிறேன்னா, ஏன்னா இவ்வளவு கடுமையான வார்த்தை மோதல்கள்லாம் இருக்கிறப்ப திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை, திரு ஹெச் ராஜா அவர்களை திமுக அப்படின்னா அது ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு நீங்கள் விமர்சிப்பீங்க. ஆனால் கலைஞரை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாட்டு நலனுக்கு, இந்திய நலனுக்கு, இந்திய தேசத்திற்காக பணியாற்றியவர்னு பாராட்டினப்ப தானே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு மனிதனுக்கும் அவரை பற்றி ரெண்டு சொல்லலாம். ராஜாவை வந்து தேசியத்திற்காக எப்போவுமே பேசக்கூடியவர்னு சொல்லலாம். என்ன, அவருக்கு மதப்பிடிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு ரொம்ப நெருக்கமாக செயல்பட்ட காலங்கள் உண்டு, மறுக்கலை. என்ன, அதனால் இது ஒரு ஈவெண்ட்டு. அவருக்கு 100 ஆண்டு. அந்த ஈவெண்ட்டுக்கு மத்திய அமைச்சர் வந்தார். அந்த ஈவெண்ட்டு, இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்களை பற்றி 4 வார்த்தை நல்லா பேசணும், அதுக்காக பேசுனதுன்னு சொல்கிறீங்க. அந்த சம்பவத்தையுமே அதை குறைத்து மதிப்பிடவோ சொல்ல நான் விரும்பல. ஆனால் அது ஒரு ஈவெண்ட், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டு இது கூட்டணியாக மாறும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதில் வேலை இல்லை. ஆனால் அதிமுகவில் சந்தேகத்தை திரு இபிஎஸ் தொடங்கி, டவுட்டிங் தாமஸஸ் வுட் ஆல்வேஸ் டவுட். இல்லை, இப்போ நீங்கள் வந்து விசிக தலைவரும் முதலமைச்சரும் சந்திச்சதில் என்ன நடந்ததோ அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க கேட்குறாங்க, சார் முதல்ல சிங்கண்டான்னு பெரிய இதுவாக பார், இப்போ புலிப்பாய்ச்சல் பாய போகுது, சிறுத்தை பாய போகுது எல்லாம் சொன்னால், அதுக்கப்புறம் அது பூனையாட்டம் ஆகிருக்கிறத கண்ணால் பார்த்துட்டோம். அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம். இவங்க வந்து ஏதோ 500 கடை முன்னதாக சொல்கிறாங்க, 1000 கிளப்பு திறந்துருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு ஒரே குறி சாராய பணம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்கள கூட்டின்னு வந்து மேடையில் உட்காத்துன்னு சொல்லிட்டா இட் லூசஸ் இட் ஸ்ட்ரீம்ங்கிறேன் நான். இல்லை, இப்போ நீங்கள் இப்போ இதை தாண்டி ஏன் அதிமுகவில் அந்த விமர்சனம் சந்தேகம் வருது அப்படின்னா, ஆளுநர் தேநீர் விருந்தில் கடந்த ஆண்டு கலந்துக்கலை, இந்த முறை திமுக கலந்துக்குது. கலைஞர் நாணய வெளியீட்டு நல்ல டீ உபயோகப்படுத்துறேன்னு சொல்லியிருப்பாரோ. இல்லை, நீங்கள் இப்போ வந்து வானலாக புகழ்றீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இதை பார்த்து புருவம் உயராமல் இருக்குமா அரசியல் பார்வை? இல்லை, அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஆளுநருடைய டீ பார்ட்டிக்கு போன தானே ஏன் வரல, இந்த தானே ஏன் வந்தீங்க? அப்போ இங்கே ராஜ்நாத் சிங்கும் பாராட்டி பேசுகிறாங்க. அப்படின்னா நான் ராஜ்நாத் சிங்ஜி மட்டும் இல்லை, பிரதமர் மோடிஜி அவர்கள் 3 அக்கேஷன் நான் சொல்லியிருக்கேன். அப்போ கூட முதல் தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ கூட மோடிஜி அவர்களை வசைபாடினார். கொடியேற்றுறதுக்கு காங்கிரஸ் தலைவியை கூட்டின்னு வந்து மோடி அவர்களை விமர்சனம் பண்ணி எல்லாம் நடந்தது. நான் அதுக்குள்ளலாம் போக விரும்பலை. இப்போவும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதுல நான் மறுக்கவே மாட்டேன். இது ஒன்றும் ரகசியம் இல்லை. ஆனால் பொலிட்டிக்கல் ஃபாலோவுட்டு கூட்டணி அந்த மாதிரியான விஷயத்துக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஒரு பாஜகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் திமுக மேலே எப்போதும் இருக்குது. செல்லூர் ராஜு நிறைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூப்பிட்டா பிரதமர் வராரு, செஸ் ஒலிம்பியாட்டுக்கா பிரதமர் வராரு, மற்ற விழாக்களுக்கா வராரு, நாங்கள் எம்ஜிஆர் விழாவுக்கு அதை நாங்கள் கூப்பிட்டு கூட நாங்கள் அழைப்பிடுத்தும் வரலன்னு சொன்னோம். கூப்பிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி திடீர்னு செல்லூர் ராஜு அவர்கள் தெர்மோகோல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பேசினா அதுக்கு பதில் சொல்ல. இல்லை, ஒரு சாஃப்ட் கார்னர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே. பாஜகவுக்கு திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? உங்களோட கூட்டணி இருந்த காலகட்டம் மாதிரி அவங்களோட இருந்திருக்கும். நீங்கள் நம்ம அதிமுகவோட கூட்டணி இருந்தப்போ அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது,
99 மார்ச் நடந்தது, எல்லாமே இருக்குது. ஆக திமுக எதிர்ப்பு தான் பாஜகவின் பிரதான இதாக இருக்கு. சித்தாந்த ரீதியிலானதுங்க. கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இப்போ திராவிடம் இல்லை, திமுக எதிர்ப்பும் கூட திமுக எதிர்ப்புங்கிறது இல்லைங்கிறது சொல்ல வரேன் நான். சித்தாந்த ரீதியிலானது. ஏன்னா அவங்க வந்து என்றைக்காவது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறாங்களா, இல்லை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறாங்களா? ஆனால் ரம்ஜானுக்கு சொல்கிறாங்க, அங்கே நோன்பு கஞ்சி போய் குடிக்கிறாங்க. அதனால் உங்களோட பார்வை ஹிந்து விரோதமாக இருக்குது, அதை எதுக்குறோம். தட் இஸ் ஆல். டிஎம்கே எதுக்குறதுங்கிறது இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். திமுக எதிர்ப்புன்றது சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பு. கூட்டணின்றது வேற கணக்காக கூட இருக்கலாம் சார். கூட்டணிங்கிறது ஜென்ரலாக எதுக்காக? அந்த அன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் ஒரு கட்சிக்கு கூட்டணியே சூழல் தான் தீர்மானிக்குது. அப்படி ஒரு சூழல் வந்தாலும் வாய்ப்பு இருக்கலான்றீங்க. எது வேணாலும் நடக்கலாம். ஆல் இந்தியா லீடர்ஷிப் முடிவு பண்ணட்டும். ஆனால் கூட்டணி எது தீர்மானிக்குது? அந்த சூழ்நிலை. நாம் இந்த தேர்தலில் யாரை தோற்கடிக்க விரும்புகிறோம், அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் பார்த்து கொள்ளணுமா? இப்போ அதுக்கு தான் சொன்னேன் நான், பார்லிமெண்ட் தேர்தலில் மத்தியில் ஆட்சி வர்றதுக்கே தமிழ்நாடு பங்கு வேணும்னு நினச்சிருந்தா வேறு மாதிரியாக கூட இருந்திருக்கலாம் முடிவு. இல்லை. அதனால நம்மளோட கணிப்பு தமிழ்நாட்டில் கட்சி வளர்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். விஜய் அவர்களினுடைய வருகை பெரியாள் திடலுக்கே போய் மாலையிட்டுட்டு அவர் ஒன்றை பறைசாற்றுறார். அப்புறம் வந்து மதவாத சக்திக்கு எதிராக களமாடுவேன்னு தொடர்ந்து எல்லா அறிக்கையிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்னொரு எதிரியும் வந்தாச்சு. என்ன இல்லை, நான் என்ன சொல்கிறேன், எப்படியாவது பெரியார் திடலுக்காவது போயாவது மாநாட்டுக்கு அனுமதி வாங்கிடுவேங்கிற நிலைமையில் இருந்தார். அனுமதி வாங்கிட்டார். அதனால் அது வெற்றி கழகம். ஏன் வந்து அவருக்கு என்ன மாநாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லினார்னா மாநாடு இது எத்தனை நாள்? நான் மாண்புமிகு பிரதமர்கள் அவங்க நிகழ்ச்சிகளே பல ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அரசாங்கத்தோட நிர்வாகத்தோடு நம்ம டீல் பண்ணியிருக்கோம். அதனால் இவருக்கு வந்து இவர் பணியை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழக அரசின் பக்கத்தில் ஒரு நிலைப்பாடு இருந்தது. இவர் போய் பெரியார் திடலுக்கு போனார். அப்பாடா வந்துட்டாங்க இங்கே, அதனால் அனுமதி கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ நீங்களும் அந்த சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? விஜய் வந்து விஜய்க்கு திமுக நெருக்கடி ப்ரெஷருக்கு அன்றைக்கி படிஞ்சிருக்காருங்கிறது கணிப்பு. ஆனால் அவர் தொடர்ந்து மதவாத சக்திக்கு எதிராக மதவாத பாஜகவா தான் சொல்றாங்க. நான் இதே கேள்வி கேட்குறேன் சார். ரம்ஜானுக்கு சொல்லுவீங்க, மொஹரமுக்கு சொல்லுவீங்க வாழ்த்து, ஈஸ்டருக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டீங்களா? அதோடு மட்டும் இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி இன் அ வே. உங்களுடைய சித்தாந்தம் என்ன? அதே திராவிடத்தில் புளிச்சு போயிருக்கிற விஷயங்கள் அத்தனையும் இதுவரை அவர் பேசியிருக்கிறது பூரா அதுதான். நீட்டு பற்றி பேசுகிறார். வித்தவுட் நோயிங் நீட்டு பில்லை பைலட் பண்ணதே காந்தி செல்வன்னு. எஜுகேஷன் குளோபலே ஆகிக்கொண்டு இருக்குது. அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ரெண்டுக்கும் மத்திய மாநில அரசு ரெண்டுக்கும் தே காட் அ சே. ஒரே இது என்னென்னா, அரசியல் சட்டப்படி மத்திய மாநில அரசுக்கு முரண்பாடு இருக்குமானால் சென்டர்ஸ் பொசிஷன் ஷால் பிரிஃபை. ஆமாம், அவ்வளோதான். ஆனால் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதையும் அது மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு பேசுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அதை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி அந்த மாதிரி இவர் இருக்கிறத, அந்த ஓட்டுக்களை இவர் ஷேர் பண்ணுவார், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க, திமுக வாக்குகள் தான் பிரிய போகுதுன்றது. தேசிய எண்ணம் கொண்ட வாக்குகள் பிரியாது, பிரிய விட மாட்டோம். நீங்கள் இப்போ எதற்காக விஜய் மீதும் விநாயகர் சதுர்த்தி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்க சார்பாக பண்ணலை. இல்லை, அந்த உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவோட கம்யூனல் அஜெண்டாவுக்கெல்லாம் நாங்கள் ஏன் ஈல்ட் ஆகணும்? அது கம்யூனல் அஜெண்டா இல்லைங்க. விநாயகர் கும்பிட்றது பூரா பிஜேபி காரங்களா? அது ஹிந்துக்களுடைய ஒரு பண்டிகை. நீங்கள் அதை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இல்லை, ஆன்மீகத்தை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அங்கே தான் சிக்கல். நீங்கள் போய் மசூதியில் போய் கஞ்சி குடிக்கலாமா? ஆன்மீகத்தை அரசியலில் புகுத்தலையா? சரி, இதுக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக்கு சாப்பிட்லாமா? அதுக்கு போகலையா நீங்கள்? விநாயகர் சதுர்த்தி வந்து கொழக்கட்டை சாப்பிடுங்க, வாங்க கொடுக்க சொல்கிறேன். ஸோ இப்போ அதனால தான் அது என்னென்னா, உங்களுடைய ஹிந்து விரோத தீய எண்ணம் அதில் இருக்கிறது அப்படிங்கிறது என் புரிதல். விஜயையும் நீங்கள் அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே தான் கொண்டு வரீங்களா? அப்படித்தான் அவர் இதுவரை செயல்பட்டுருக்கார். அவர் புதுசாக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. கொள்கை வர நாள் இருக்குல்ல, வரட்டும். இல்லை, மாநாடு அறிவிச்சிட்டு சொல்கிறார் தமிழ் மண்ணின் மகனாக வரேன் அப்படின்ற. நான் என்ன சொல்கிறேன், ராஜா வந்து இந்தி மண்ணா? இல்லை. அண்ணாமலை என்ன மண்ணு? தமிழ் மண் தான்.
அதனால நீங்க ஏன்னா, ஒன்றும் இது நீங்க இதுக்குள்ள ஒன்றும் ஏதாவது ஸ்பெஷல் இல்லை. இது ஏதாவது திராவிடம் ஆரியம் அது மாதிரி கொண்டு வராரா? அதுக்குள்ள நான் அரசியல் கொண்டு திராவிடம் பற்றியே பேசும்போது பேசியிருக்கேன் ஏற்கனவே, அது நீண்ட விவாதம். ம். இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைய பிரதமரே திராவிடர். ஏன்னா இந்தியா 56 தேசங்களாக இருந்தது, ம். 2 பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. ம். பஞ்ச திராவிடம், பஞ்ச கவுடம், 4 மாநிலம் இல்லை. ம். திராவிடம்ங்கிறது கூர்ஜரம், குஜராத், அதுலேருந்து ஆரம்பிக்குது. இந்த குஜராத்தை சேர்ந்தவர் பிரதமர். ம். ஏன்னா அதனால அவரு திராவிடர். இன்னைக்கு இருக்கிற பிரதமரே திராவிடர் தான். ம். திராவிடம் என்பது இனம் அல்ல, இடம், நிலப்பரப்பா பார்க்கறீங்க. நிலப்பரப்பு. அதனால தான் இப்போ உதயநிதி சொன்னதும் அதுதான். இங்க திராவிடத்தை பேசாம இங்க யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்றதும் அதுதான் பொருள். இல்லைங்க, இவர் ஜனகணமன பாடுறது உதயநிதி கேட்டுட்டு பாடினாங்களா? ம். இல்லை, அதில் திராவிடம் சொல்லப்பட்டிருக்குல்ல, ம். உட்கல் சொல்லப்பட்டிருக்கு. ம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், திராவிடம்ங்கிறது அங்கே ம். தரு என்றால் மரங்கள், காடும் காடுகள் சூழ்ந்த பகுதியும் ம். திராவிடம். குஜராத்திலேருந்து 5 பஞ்ச திராவிடம். அதனால் இந்த திராவிடம் என்பது பேப்பரில் இருக்கின்ற ஒரு விஷயம். ம்ஹும். ஆனால் தமிழ்ங்கிறது யதார்த்தம். ம்ஹும். அதனால தான் இப்போ தமிழ் மண்ணின் மகனாக வருகிறேன். அதுதான் தமிழ் மண்ணின் மகனாக, தஞ்சாவூரில் மெலட்டூரில் பிறந்த தமிழ் மகனாக நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், ம். தேசிய எண்ணம் என்பது நமக்கு தேவை, ம்ஹும். பிரச்சனைகளுக்கு தீர்வு தேசிய எண்ணத்தால் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அது எது இப்போ ஜெயிக்குது? இந்த விஜயோட வருகை எப்படி இருக்கும்? இந்த களம் எப்படி இருக்கும்? ஏன்னா பாஜக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை பலப்படுத்துகிறோன்றீங்க, அதிமுக நாங்கள் தனிச்சு தான், திமுக கூட்டணி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், சீமான், விஜய், பல முனை போட்டின்றது கூட்டி கணக்கு பார்த்தாலும் இருக்கட்டுங்க. திமுக கூட்டணிக்கு தானே அட்வான்டேஜாக இருக்குது. இல்லை, இருக்கட்டும். அப்படி இந்த மாதிரி ஆயிடாது. நான் பல தேர்தல் பார்த்துருக்கேன். கர்நாடகாவிலே எங்களுக்கு 44 சீட்டு இருந்து நாங்கள் ஜனதா தள் ஆதரித்தோம், ராமகிருஷ்ண ஹெகடே தலைமையில். ஆனால் அவர் ஒன்று என்ன பண்ணார், தனக்கு நல்ல பெயர் வந்திருக்கு ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், இப்போ தான் சரியான நேரம், கலைச்சிப்ட்டு எலெக்ஷன் போகணும், எங்களுக்கு எதிராக போனார். எங்கள் 44 நாளாகிடுது, வாக்குகள் அங்கே போயிடுது. அந்த மாதிரி மக்கள் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கி அதனால மத்தியில் ஆட்சியில் இருக்கோம், பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு மாதத்துக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்புனா கூட 100% மத்திய அரசின் சப்சிடியில் போகிற திட்டம். மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சொல்லுவோம், அங்கே வாக்களித்து கொண்டு இருக்கிற மக்களை இங்கே திருப்புவோம், நடக்கும். ஏற்கனவே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, இன்னொரு திமுக என்னத்துக்கு தேவையில்லைன்னு மக்கள் நினைப்பாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்வதற்கு முன்பாகவே பாஜகவில் அந்த முழக்கத்தை முன் வச்சிட்டீங்க. முழக்கம் இல்லை, செயல்பட்டுருக்கோம். இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது இல்லை. 2026 கூட்டணி ஆட்சி. எங்கள்கிட்ட அந்த கூட்டணி நேர்மை எப்போவுமே உண்டு. 2014லையும் 19லையும் பிஜேபிக்கு என்றே தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணி கட்சிகளும் மத்தியில் மினிஸ்ட்ரியில் சேர்க்கப்பட்டு கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. ஆனால் உங்கள் மீது வைக்கிற விமர்சனம், அதிமுக கூட வெளியில் பாஜகவோடு உறவாடினால் அந்த கட்சியை பாஜக காலி பண்ணி செரிச்சு தின்னுரும் அப்படின்றது தானே. அவங்க பயந்துக்கிட்டே வெளில சொன்னாங்க. ஜெரிக்கிறதுக்குள்ளே அரைகுறை ஜெரிச்ச உடனே வெளில போயிட்டாங்க. அதுக்கு தானே கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக வெளியில் வந்தோம் அப்படின்றது தானே. அதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. வெறும் 2 MP இருக்கிற அப்புனாதல் கூட எங்களோட 12 வருஷமாக கூட்டணியில் இருக்காங்க. அப்போ உங்கள் அணியிலையும் நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். திரு அன்புமணி, அண்ணாமலை எல்லாம் வரிசை. நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். கூட்டணிக்கு தேர்தல் பொழுதே நம்ம முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணுமா வேண்டாமா, தலைமை முடிவு பண்ணணும். நமக்கு தேவை இப்போ களத்திலே பலப்படுத்த வேண்டும், அவ்வளோ. ஆனால் ரொம்ப நாட்களுக்கு முன்பு திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் கொடுத்த பேட்டியில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் திரும்ப திரும்ப திமுக அதிமுகவோட கூட்டணியெல்லாம் வைக்காதீங்க, இந்துத்துவத்தை பிரதானப்படுத்துங்க. அப்போ கேட்டாங்க யாரை தலைவராக பண்ணணும்னா, ஹெச் ராஜா மாதிரி ஒருத்தரை போட்டு இந்துத்துவத்தை கொண்டு கட்சியை வளர்க்க வேண்டுமே தவிர திரும்ப திரும்ப கூட்டணின்னு போவது சரியல்லைன்னு முன்பு அறிவுரை சொன்னார். அந்த இடத்துக்கு தான் இப்போ பாஜக அந்த புள்ளிக்கு தான் வந்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி இப்போ சரியான பாதையில் போய்கொண்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசாங்கம் குளோபலி ஆல்சோ 11வது இடத்துல இருந்த பாரத தேசம் இன்றைக்கி உலகமே ஒப்புக்கொண்டிருக்கு 5வது இடத்துக்கு வந்துடும். சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க, இது யார் ஆட்சியில் இருந்தாலும் 5வது இடம் 3வது இடம்லாம் வந்துடுவோம், ஜிடிபியில் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நாட்டின் பொருளாதாரத்தை அழிச்சதிலே பெரும்பங்கு வகித்தவர் திரு சிதம்பரம். சொல்ல நான் 12வது இடத்துல சிதம்பரம் 12வது இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். இப்போ இவங்க 5வது நாங்கள் வந்தப்போ யாராவது வந்தாலும் அப்படின்றாங்க. அவர் போய் சொல்கிறார். நான் அதை ஆன் ரெக்கார்ட் ஐ எம் டெல்லிங்,
11வது இடத்துல இருக்கிறத நாங்கள் வந்தோம். ம். 11 5க்கு வந்திருக்கு. இந்த அன்னபூர்ணா இந்த ஹோட்டல் விவகாரத்தில் நீங்கள் அதை பற்றி நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துட்டீங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பெருசாக ஊடகங்கள் பேசியது. வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து விளக்கம் தரார், ஆனால் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டார். கட்சிக்குள்ளேயே உட்கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது இங்கே அப்படின்னு. பாருங்களேன், ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு இந்த கட்சிக்குள்ளேயே இருக்குங்கிறதெல்லாம் எங்கிட்ட வந்தோடனேலாம் உங்களால் கட்சியை இணைக்கிறது சிரமமான ஒரு பிரச்சனை இல்லை. நான் 34 இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே அவர்கள் இந்த கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே நான் நிர்வாகியாக இருந்தேன். அதனால் இது ஒரு எந்த குழப்பமும் இல்லை. அது ஒரு இன்சிடெண்ட்டு. அதனால் இதில் வந்து அணுகுமுறையிலையோ ஐடியாலஜிலையோ ப்ராப்ளம் இல்லை. எல்லாரும் இன்றைக்கி எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா மூத்த நிர்வாகிகளும் அவங்க மாவட்டமாக போய் கொண்டிருக்காங்க, முழு ஒத்துழைப்பு தராங்க. இந்த இயக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனால் அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இருக்குது. மேற்கு மண்டலம் அங்கே நடந்த நிகழ்வு, அந்த மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. அதை எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப பெருசாக, ராகுல் காந்தி வரைக்கும் ட்வீட் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து. கல்கட்டாவில் பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை பற்றி பேசாதவர்கள், அதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாத காங்கிரஸ் யாரை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு ஆர்ப்பாட்டம்? இந்த சின்ன சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க வச்சது தவறு. இருக்கட்டும், தமிழரோட சுயமரியாதையை சீண்டி பார்க்குறாங்க தொடர்ந்து அப்படின்னு. யார் சீண்டி பார்த்தது? நிதியமைச்சர். அங்கே இருந்த நிதியமைச்சர் வீர தமிழச்சி இல்லையா? நிதியமைச்சர் எங்கேருந்தோ வந்திருக்காங்களா? இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் வீர தமிழச்சி, பச்சை தமிழச்சி. நீங்கள் இதெல்லாம் திசை திருப்ப வேண்டாம். நிர்மலா சீதாராமன் தமிழச்சி இல்லை, மிரட்டி ஒரு மன்னிப்பு கேட்க வைப்பது சரியான. அது இல்லைன்னா அவரே பப்ளிக் டொமைனில் கடிதம் போட்டிருக்கார் திரு சீனிவாசன். இப்போ நீங்கள் சொன்னீங்க கட்சிக்குள் அப்படி எந்த முரண்கள் கோஷ்டி பூசல்லாம் இல்லை அப்படின்றது சொல்கிறீங்க. நீங்கள் பக்குவமாக எல்லாரையும் அரவணைச்சு போகிறீங்க, பார்க்க முடியுது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் போகிற போது மிக கடுமையாக அதிமுக கூட்டணி இல்லைன்றதை உறுதிப்படுத்திட்டு போறார். நான் சொன்னேன், இப்போ கூட்டணி இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க சொல்லல, நயினார் நாகேந்திரன் வெளிப்படுத்துறப்ப கட்சிக்குள்ளேயே அபிப்பிராய பேதம் இருக்கா? ஒருவர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். கட்சி தீர்மானம் என்பது நாம் இப்போ கோர் கமிட்டியில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொன்னால் நீங்கள் யூ ஹேவ் காட் எவ்ரி ரைட் டு கொஸ்டின். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதனால் எந்த விதமான, அதாவது எங்களுடைய நாங்கள் பயணிக்கின்ற விதத்தில் எந்த முரண்பாடுகளும் இல்லை. தொடர்ந்து ஏன் அந்த செய்தி வந்துட்டே இருக்கு? பாஜகவுக்குள் கோஷ்டி மோதல்ன்ற தொடர்ந்து வரலங்க. ஒரு தரம் அது நடந்தது சொன்னார், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் அவர் ரிப்பீட் பண்ணுறாரு, அதுவும் இல்லை. ஆர்எஸ்எஸ்ல ஆழ வேரூன்றி உங்களுடைய பயணம்ன்றது இருக்கு. ஆனால் சமீப நாட்களாக செய்தின்றது ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமருக்கும் இடையே மோதல் இருக்கு, முரண் இருக்கு. வெளிப்படைய ஆர்எஸ்எஸ் அதிருப்தியை வெளிப்படுத்தி. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அது ஃபார் தட் மேட்டர் எனி ஐடியாலஜிக்கல் பரிவார் ஆர்கனைசேஷன், அதாவது சித்தாந்த ரீதியிலான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு நீதி வெவ்வேறானது. தட் இஸ் பைலா, ஃபண்டிங் எல்லாமே தனித்தனியானது. ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை வந்து நாம் எப்போ செயல்படுத்த முடியுமோ அப்போ செயல்படுத்தலாம். அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்கன்னா சரிதான். முரண் இருக்கானா? முரண் இல்லைங்கிறேன் நான். அப்பா வந்து பையனுக்கு கொடுக்குற அட்வைஸ் முரண் சொல்ல முடியுமா? அது பையன் இது வரைக்கும் நடந்துட்ட விதத்துக்கு கூட மாறாக இருக்கலாம் என்ன, ஆனால் அதை முரண்னு சொல்ல முடியாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கின்ற கருத்து. ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக வலுவாக கொண்ட ஒரு அமைப்பு. 64 அதில் இருக்கிறவனா அமைப்பு 60 வருஷமா. அது ஆமாம், உண்மைதான். அது பாஜகன்றது ஒரு தனிநபர் கட்சியாக மோடியை முன்னிறுத்துவதை ஆர்எஸ்எஸ் ரசிக்கலையோ? அரசியல் களத்திலே மக்கள் முதல்ல தனி நபரை புரிந்து கொள்கிறார்கள். அப்படிதான். அதற்கு பிறகு அவர் சார்ந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் முடிச்சிடுறேன், அதுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து இந்த இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் பெருமையாக கூட சொல்ல முடியும், புதுசாக வந்து சேர்றவங்க ஹிந்துத்துவாவில் என்னை விட தீவிரமாக இருக்கிறார். ஏன்னா அவங்க அப்போ தான் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் மிக்க நன்றி. விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நேயர்களை, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.